தன் ஒட்டுமொத்த அன்பால் மனைவியின் மனதை கரைய வைக்க நினைக்கும் அன்பான கணவன். கணவனின் அன்பை சற்றும் புரிந்து கொள்ளாமல் அடம் பிடிக்கும் மனைவி. இவர்களுக்கு இடையே நடக்கும் அழகான ஆழமான பாச போராட்டத்தின் கதைதான் இந்த கதை. பார்க்கலாமா? கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அசுரனின் முல்லைக்கொடி பகுதி 3 பார்க்கலாமா? இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல இருந்து கதையை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கதை சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அதையும் கேட்டுட்டு இந்த கதைக்குள்ளே வாங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் என்று வாயை திறந்து கண்கள் இமைக்க மறந்து கன்னத்தில் கை வைத்து அதிர்ந்து அமர்ந்து விட்டாள் வாசுகி. இந்த காலை பொழுதில் இப்படியெல்லாம் நடக்கும் என அவள் என்ன ஜோசியம் பார்த்தாளா என்ன? அவள் அதிர்ந்து அமர்ந்து இருந்ததை பார்த்தவன், வாசு, ஜஸ்ட் 10 minutes ரெடி ஆகிடுற என்று கூறி குளியல் அறையில் நுழைந்து கொண்டான். அதன் பின்னரே வாசுகிக்கு நடந்தது முழுவதும் புரிந்தது. எவ்வளவு தைரியம்! இப்படி சொல்லாம கொல்லாம கிஸ் பண்ணறா என்று நினைத்தவளை அவள் மனம் அப்போ சொல்லிட்டு கிஸ் பண்ணி இருந்தா பரவாயில்லையா என்று கேள்வி கேட்கவும் பேசாமல் இருந்து விட்டாள். இல்லை, இப்போ நம்ம எதுவும் சண்டை போடக்கூடாது. அப்புறம் இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டான். எதுவானாலும் அங்க போய்த்தான் பார்க்கணும் என்று முடிவு செய்தவள் அமைதியாக அவனுக்கு காத்து இருந்தாள். ஆதித்யனும் கூறியது போல 10 நிமிடத்தில் தயாராகி வந்து விட்டான். அவன் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. தான் காதலித்தவள் தன்னுடைய மனைவியாகிவிட்டாள். அவளை இன்று என் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவள் ஆது என்று பெயரை சுருக்கி வேறு அழைக்கிறாள். ஏன் வாசுகி, குளிக்க மாட்டேன்னு சொன்ன என்ன? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது குளிக்காம தான் ரெடி ஆகிட்டியோ என்று அவளை பார்த்து கிண்டல் செய்தாள். அடே, நானே அமைதியாயிருக்கணும்னு முடிவு செஞ்சாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல என்று எண்ணிக்கொண்டு முதல் தடவை அங்க வர குளிக்காமையா வருவேன் என்றாள் முகத்தை வேறு பக்கம் திருப்பி. வாசுகிக்குமே மனதில் ஏனோ இனம் புரியாத ஒரு உணர்வு இருந்தது. முதல் முறையாக தன் கணவன் வீட்டிற்கு செல்கிறாள். அந்த உணர்வே அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. அவளின் அன்னை அருகில் இருந்தாலாவது ஏதோ அறிவுரை தைரியம் எல்லாம் கூறுவார். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. கல்யாணமாகி 10 நாள் ஆச்சு. இன்னும் அவங்கள பத்தி எதுவுமே தெரியல என்று எண்ணியவளுக்கு மனதிற்குள் ஏனோ கூற முடியாத அளவு கோபம் வந்தது. இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும். நான் அவங்க கிட்ட பேச போறதும் இல்லை, அவங்கள பத்தி கேட்க போறதும் இல்லை. என்னைய பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி இவங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இனிமே நானும் அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொண்டாள். என்னதான் தன் பெற்றவர்களை பற்றி சிந்திக்க கூடாது என்று முடிவு செய்து இருந்தாலும் அவள் மனம் மிகவும் சோர்வு அடைந்து விட்டது. அவள் மனதின் வலி முகத்தில் தெரிந்தது. அதை கவனித்த ஆதித்யன், இல்ல வேண்டாம், இப்போ ஏதா கேட்டா சண்டைதான் வரும் என்று நினைத்து, வாசு கிளம்பலாம் என்று கூறி அவள் கைகளை பிடித்து அழைத்து சென்றான். மருதுவும் பொன்னியும் தயாராக வெளியே நின்று இருந்தனர். மருது அண்ணா, எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எதுவும் வித்தியாசமா படலையே என்று விசாரித்தபடி வண்டியில் ஏறி அமர்ந்தான். இல்ல தம்பி, எல்லாம் சரியாதான் இருக்கு என்று அவர் கூறவும், அண்ணா, சரியா 10 மணிக்கு லாரி வரும், எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்துடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்க இருக்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது என்று கூறும் தன் கணவனை புரியாமல் ஒரு பார்வை பார்த்தாள். அவள் பார்வையை ஆதித்யனும் உணர்ந்துதான் இருந்தான். ஆனால் எதுவும் கூறவில்லை. மருதுவையும் பொன்னியையும் பார்த்து தலையசைத்தாள் வாசுகி. அவர்களுக்கும் கையாட்டி வழி அனுப்பினர். அண்ணி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க என்று 3 குரல்கள் ஒரு சேர கேட்கவும் வாசுகி திகைத்து விழித்தாள். அத்தனை பெரிய வீடு இல்லை, பெரிய மாளிகை. எப்படியும் 100 ஆட்களாவது தங்கலாம். ஆனால் அதில் வசிக்கத்தான் ஆட்கள் இல்லை. விதியின் சதி என்று சொல்வதா, இல்லை அவரவர் வாங்கி வந்த வரம் என்று கூறுவதா? பெரிய சுற்றுச்சுவரும் அதற்கு மேலே மின்கம்பிகளாலான வேலியும் ஏனோ வாசுகிக்கு மனதில் பயத்தை கொடுத்தது. இவ்ளோ பெரிய வீடை சுத்தி பார்க்கவே 4 நாள் ஆகும் போலவே என்று எண்ணினாள். வேலையாட்கள் அனைவரும் வந்து விட்டனர். தங்களின் புது எஜமானியை காண அனைவரும் ஆதித்யனுக்கு வணக்கம் சொல்ல
அவனும் அதை சிரித்தபடி ஏற்றுக்கொண்டான். வாசுகிக்கு ஏதோ கனவுலகில் இருப்பது போல இருந்தது. வேலைக்காரங்களே இத்தனை பேரா? இத்தனை பேரோட பெயரையும் ஞாபகம் வைக்கவே ஒரு வாரம் படிக்கணும் போல என்று எண்ணியவளுக்கு ஆதித்யனைத்தான் மிகவும் லேசாக எடை போட்டு விட்டோமோ என்று இருந்தது. துப்பாக்கி ஏந்திய ஆட்களும் ஆங்காங்கே கண்ணில் பட்டனர். அடராமா, இது வேறையா என்று எண்ணினாள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே அவளுக்கு அயர்வாக இருந்தது. இதையெல்லாம் நிர்வகிப்பது என்றால் நினைத்து பார்க்கும் பொழுதே வாசுகிக்கு மூச்சு முட்டியது. நேத்து ராத்திரி இவன் என்னவோ சொன்னானே, இல்லை இல்லை, இவன் என சொல்லக்கூடாது, இவர் என்று எண்ணியவள், இவரா? இவ்வளோ மரியாதையெல்லாம் வேணுமா? அதுவே போதும் என்று எண்ணிக்கொண்டாள். இந்த ஆது நேத்து என்னவோ சொன்னானே, என்ன அது? ஹா, எல்லாம் நான் பொறுப்பா பார்த்துக்கணும்னு. இதையெல்லாம் பார்த்து பழகவே எனக்கு ஆயுள் முடிஞ்சிடும் போலவே என்று நினைத்து கொண்டாள். அப்பொழுதுதான் கவனித்தாள், 3 பேரும் தன்னையே ஒரு சின்ன சிரிப்புடன் அதே நேரம் அன்புடனும் பார்த்து கொண்டு இருப்பதை. வா வாசுகி என்று கூறி அவளது இடையில் கை போட்டு லேசாக அணைத்தது போல அழைத்து சென்றான் ஆதித்யன். அனைத்தையும் பிரமிப்பாக பார்த்தபடி நடந்தாள் வாசுகி. வாசுகி, இவன்தான் சோழன், முதல் தம்பி. சிவில் முடிச்சுட்டு MBA பண்ணிட்டு இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்கான். உன்னைய விட ஒரு வயது சின்னவன். வீட்டில் நாங்கள் எல்லாம் சோழான் தான் கூப்பிடுவோம் என்று ஆதித்யன் அறிமுகம் செய்து வைக்க வாசுகி புன்னகை புரிந்தாள் அவனை பார்த்து. அப்புறம் இவன் 2வது தம்பி பாண்டியன். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான். சரியான வாளு. ஸ்போர்ட்ஸ்னா உயிர் இவனுக்கு என்று கூறவும் அமைதியாக அவனையும் பார்த்து சிரித்தாள். அடுத்து நின்று இருந்தவனை காணும் பொழுதுதான் வாசுகிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் 15 வயது சிறுவன். ஆதித்யனுக்கும் இவனுக்கும் ஏறக்குறைய 13 வயது வித்தியாசம். இவன்தான் வாசு, கடைக்குட்டி. எங்க எல்லோருக்கும் ரொம்ப செல்லம். சேரன் 10th படிக்கிறான். சார் எப்பவுமே எதா பிஸியா இருக்கிறது போலவே இருப்பான். ஆனா அப்படியெல்லாம் இல்லை என்று தன் தம்பியை லேசாக வம்பிழுத்து அறிமுகம் செய்து வைத்தான். மூவரும் ஒரு சேர ஹாய் அண்ணி, வெல்கம் ஹோம் என்று கூறி சிரித்தனர். வாசுகி ஒரு நொடி யோசித்தாள். சுற்றியும் பார்த்தாள். வேலையாட்கள் எல்லாம் தூரத்தில் இருந்தனர். ஆதித்யனும் அவனது தம்பிகளும் மட்டுமே இங்கே இருப்பதை உணர்ந்து, ஆது, இன்ட்ரோ கொடுத்ததோட உங்க வேலை முடிந்தது, இனிமே நான் பேசலாமா என்றாள் இனிய குரலில். இவள் என்ன பேசி போகிறாள் என்ற யோசனையில் இருந்தவனை வாசுகி கண்டு கொள்ளவில்லை. தன் கைகளை பின்னே கட்டிக்கொண்டு மூவரையும் ஒரு சுற்று சுற்றி வந்தாள். ஒரு முக்காப்படி, ஒரு அரைப்படி, ஒரு காப்படி. இவங்க 3 பேரும் உங்க பின்னால இருக்க தைரியத்துல தான் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இல்லாது என்றாள் அன்பழுக. ஆரம்பிச்சுட்டா, திமிர் பிடிச்சவ, ராங்கி பிடிச்சவ. நேத்து நான் பேசும்போது நல்லவ மாதிரி கதை கேட்டாளே என்று பற்களை கடித்தவன் தன் தம்பிகள் என்ன நினைப்பாரோ என்று எண்ணி அவர்கள் முகம் பார்த்தாள். அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தனர். அண்ணி, அப்போ முழுப்படி யாரு, அண்ணனா என்று கேட்டு பாண்டியன் சிரிக்கவும் வாசுகிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த விக்கெட் வேகமா விழுந்துடுச்சே என்று நினைத்து லேசாக சிரித்தவள், பரம் சோழா, உன் கொத்தனார் வேலையெல்லாம் எப்படி போகுது என்று சோழனை பார்த்து கேட்கவும் அவனுக்கு இருமலே வந்துவிட்டது. சோழா மிகவும் சாதுவானவன். அதே நேரம் கேலி கிண்டலாகவும் பேசுவான். அண்ணன் சொல்லே மந்திரம். இப்பொழுது அண்ணியும் இதில் அடக்கம். என்ன அண்ணி கேட்டீங்க என்றான். அதற்கு வாசுகி பதில் கூறும் முன், வாசுகி என்று அதிர்ந்து விழித்தான் அவளது கணவன். என்ன ஆது இது? இங்க வந்தும் நான் உங்க கிட்டையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் என்னைக்கு நான் பேசுறது பழகிறது என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல முகத்தை வைத்து கேட்பவளை பார்த்து முறைத்தான் ஆதித்யன். அண்ணா விடுங்க அண்ணா, அண்ணிதானே, அவங்க கிண்டல் பண்ணா பதிலுக்கு நாங்களும் பேசிட்டு போறோம் என்றான் அமைதியாக சோழன். அப்பா, இந்த விக்கெட்டும் அவுட் என்று எண்ணியவள், சோழா தேங்க்ஸ், நீயாவது எனக்கு சப்போர்ட் ஆயிருக்கியே என்று கூறவும் முழுவதும் உருகிவிட்டான் சோழன். அடுத்து பாண்டியன். அப்புறம் பாண்டியா, உனக்கு டைலரிங் படிப்பு எல்லாம் எப்படி போகுது? ப்ராஜெக்ட் இருக்குல்ல, என்ன செய்ய போற? சட்டை எதுவும் தேய்க்க போறியா? இல்ல உங்க அண்ணனுக்கு கோட்டு தச்சு கொடுத்து உங்க கம்பெனியில பெரிய டைலரா வேலைக்கு சேர போறியா என்று கேட்கவும் பாண்டியன் சிரித்துக்கொண்டே, அண்ணி சும்மா சொல்லக்கூடாது, நீங்க தான் எங்க செட்டுக்கு ஏத்த ஆளு.
இத்தனை நாளா நான் பேசுறதுக்கு இங்க யாருக்கும் பதிலுக்கு கவுண்டர் கொடுக்க தெரியாது என்று கூறி அவள் கைகளை பிடித்து குலுக்கினான். எங்கே தன்னையும் ஏதாவது கேட்டு விடுவாளோ என்று எண்ணிய சேரன், அண்ணி நான் 10th தான் படிக்கிறேன் என்றான் அவசரமாக. அவன் கூறிய விதத்தில் அனைவருக்கும் சிரிப்பு வந்தது. சரி சேரா, நீ குட்டி பையன்ல, சோ நீ எப்பையும் என் கட்சி என்று கூறி ஹைஃபை அடித்து கொண்டாள். அங்கே ஆதித்யனை தவிர மற்ற நால்வரும் பேசி சிரித்து கொண்டு இருந்தனர். ராட்சசி வந்த 1/2 மணி நேரத்துல என் தம்பிங்க கூட ஒட்டிட்டா, பார்த்து பார்த்து சிரிடி, பல்லு சுளுக்க போகுது என்று எண்ணியவன், வாசு வா, பேகெல்லாம் உள்ள வெந்துடுச்சு, நம்ம ரூமை பார்த்துட்டு வரலாம் என்று கூறி அவளை இழுக்காத குறையாக அழைத்து சென்றான். அறையின் உள்ளே வாசுகியை இழுத்து கதவை சாத்தியவன், ஹேய், நேத்து எல்லாம் நான் என்ன சொன்னேன், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கோபத்தில் கத்தினான். அவளுக்கு அவனின் கோபத்தின் காரணம் நன்றாய் புரிந்தும், ஏன் நான் என்ன பண்ணேன் என்று பதில் கேள்வி கேட்டாள். என் தம்பிங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னேனா இல்லையா, அப்படி இருந்தும் நீ இப்படியெல்லாம் அவங்க கிட்ட பேசுற, உனக்கு என்ன தைரியம் என்று பொறிந்து தள்ளினான். வாசுகி ஒரு நொடி அவனை தீர்க்கமாய் பார்த்தாள். அதன்பின், நானும் நேத்து உன்கிட்ட ஒன்னு சொன்னேன், என் டார்கெட் நீதா, அவங்க இல்ல, நான் கசின்ஸ் கூட எப்படி பழகுவேனோ அப்படித்தான் இவங்க கிட்டையும் பழகுவேன் என்று கூறிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் வெளியே சென்று விட்டாள். அவள் போவதையே பார்த்து இருந்தவன், இதுக்குத்தான் இங்க வரணும்னு அடம் பிடிச்சாளா, திமிரு திமிரு, எல்லாம் திமிரு, ராங்கி பிடிச்சவ என்று திட்டிக்கொண்டே அவனும் பின்னே சென்றான். அனைவரும் பூஜை அறையில் இருந்தனர். வாசுகி அப்பொழுதுதான் பார்த்தாள், சுவாமி படங்கள் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ஆளுயர குடும்ப போட்டோ இருந்தது. அதில் 4 ஜோடிகள் இருந்தன. அந்த புகைப்படம் எத்தனை பெரியதோ அதைவிட பெரிய ரோஜா பூ மாலை அணிவித்து இருந்தனர். கேள்வியாக தன் கணவனை நோக்கினாள். அவனும் அதை புரிந்து கொண்டு, வாசு, இவங்க தான் என் அப்பா அம்மா, இவங்க சேரனோட அப்பா அம்மா, அடுத்து பாண்டியனோட அப்பா அம்மா, கடைசியில இருக்கிறது என் கடைசி சித்தி சித்தப்பா, அதாவது சோழனோட அப்பா அம்மா என்று கூறவும் வாசுகிக்கு இன்னும் கூடுதல் அதிர்ச்சி. அப்போ இவங்க 4 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக இல்லையா, ஆனாலும் எவ்வளோ பாசம் என்று எண்ணினாள். மற்ற விஷயம் எல்லாம் அப்புறம் சொல்றேனே, இப்போ விளக்கு ஏத்து வாசுகி என்று ஆதித்யன் கூறவும் சரி என்பது போல தலையை ஆட்டி விளக்கை ஏற்றினாள். ஏனோ வாசுகிக்கு மனம் பாரமாக இருந்தது. கண்கள் மூடி வேண்டினாலும் மனம் ஒருநிலைப்படவில்லை. ஆதித்யன் வேண்டுவது அப்பொழுதுதான் அவள் காதில் விழுந்தது. அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உங்க எல்லோரோட ஆன்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் ஒரு ராஜகுமாரி வந்துட்டா. நான் கடைசி நேரத்துல உங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். எங்களை எல்லாம் பார்த்துக்க ஒருத்தி வந்துட்டாங்கிற நினைப்பே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. வாசுகி என் மனைவி, உங்க மருமகள், அவளை நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் செய்யணும். கடவுளா இருந்து எங்க எல்லோருக்கும் நல்ல வழி காட்டணும் என்று கண்கள் மூடி இதழ்கள் முணுமுணுக்க வேண்டும் தன் கணவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள் வாசுகி. வாசுகிக்கு இன்னும் தான் கேட்ட வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. இவனால எப்படி இப்படியெல்லாம் ப்ரே பண்ண முடிந்தது? அவன் முகத்தை பார்த்தா அவன் சொன்னது எல்லாம் உண்மை போலதான் இருக்கு. நான் ராஜகுமாரியாமே, ஒருவேளை நிஜமாகவே நம்மளை லவ் பண்றானோ என்று ஆதித்யனை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். அவளது சிந்தனையை தவறாக புரிந்து கொண்ட ஆதித்யன், என்ன வாசு, இங்க எல்லாம் ஓகே தானே என்றான் கேள்வியாக. என்ன ஆது என்றாள் பதிலுக்கு. சரியா போச்சு போ, இங்க இந்த ரூம் எல்லாம் ஓகே தானே, இது என் ரூம் தான் வாசுகி, நீ வர்றதுனால கொஞ்சம் ஆல்டர் பண்ணும் என்றான் மென்மையாக. அவனையே வெளிவிரித்து பார்த்தபடி இருந்தாள் வாசுகி. என்ன வாசு, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே படபட பட்டாசு மாதிரி தம்பிங்க கிட்ட பேசின, இப்போ என்ன என்றான். இல்ல, அது வந்து உங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாம் என்று மேலும் கேட்க தயங்கி வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். இதை கேட்டு அவன் முகம் கருத்து சிரித்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவன், இதையெல்லாம் சொல்லித்தான் உன்னைய இங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கணும். ஆனா இங்க வந்த பிறகு சொன்னாதான் உனக்குமே கொஞ்சம் புரியும்னு தான் சொல்லல. 10 வருஷத்துக்கு முன்ன அப்போதான் நான் காலேஜ் முதல் வருஷம் வாசு. தம்பிங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 நாள் விடுமுறைக்கு ஊட்டி போவோம். அப்படித்தான் அப்பையும் கிளம்பினோம். சந்தோஷமா
ஆரவாரமா கிளம்பினோம். பசங்க நாங்க எல்லாம் ஒரு வண்டியிலையும் பெரியவங்க எல்லாம் முன்ன ஒரு வண்டியிலையும் கிளம்பினோம். சேரனுக்கு அப்போதான் 5 வயசு. அவனும் எங்க கூட ஒட்டிக்கிட்டான். பெரியவங்க போன வண்டி திடீர்னு மலை மேல ஏறும்போது பிரேக் பிடிக்கல போல. டிரைவர் சைட்ல இருந்த பாறையில முட்டி நிறுத்த முயற்சி செஞ்சு இருப்பார் போல. ஆனா விதி, அந்த பாறை இருந்தது மலையோட இன்னொரு முடிவுல. அது தெரியாம டிரைவர் ஓட்டி வண்டியை கொண்டு போக வண்டியும் சேர்ந்து உருண்டுடுச்சு. பின்னால வந்த எங்களுக்கு எதுவும் புரியல. சரி, கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி வியூ பார்க்க போறாங்க போலன்னு தான் நாங்க எல்லாம் நினைச்சோம். ஆனா கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியறதுக்குள்ள பாறையோட சேர்த்து வண்டியும் விழுந்துடுச்சு. தம்பிங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கார் விழுந்தது ரொம்ப ஆழமான இடம். எல்லோருக்கும் நல்ல அடி. அங்க பக்கத்துல இருந்த ஆளுங்க தான் உதவி பண்ணாங்க. ஆனா எல்லோரையும் பள்ளத்துல இருந்து தூக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அவசரமா எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். கொண்டு போகும்போதே சோழனோட அம்மா இறந்துட்டாங்க. அப்படியே பாண்டியனோட அப்பாக்கும் மூச்சு நின்னு போச்சு. இதையெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் போனேன் வாசு என்று கூறும் பொழுதே ஆதித்யனின் கண்கள் கலங்கிவிட்டன. வாசுகி இப்படி சோகத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த 18 வயதில் குடும்பத்தின் ஒட்டுமொத்த மரணத்தையும் கண்ணில் பார்ப்பது என்றால் இவன் எப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்து இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனாலும் அவனே பேசி முடிக்கட்டும் என்று அமைதியாக இருந்தாள். ஆதித்யனின் கலங்கிய முகத்தை கண்டவள் தான் இந்த விஷயத்தை கேட்டே இருக்கக்கூடாது என்று எண்ணினாள். அவனது கைகளை தொட்டு சாரி என்றாள், குரல் கம்ம. ஒரு 2 வினாடி கண்கள் மூடி இருந்தவன் அவளது தொடுகையை உணர்ந்து அவளது கரங்களை பற்றியவாறே மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான். பசங்க எல்லாம் பயத்திலையும் என்ன நடந்ததுன்னு தெரியாமையும் ஒரே அழுக. சேரனை சமாதானம் செய்யறது தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் அவங்கள மேனேஜர் கிட்ட சொல்லி வீட்ல கொண்டு போய் விட சொன்னேன். டாக்டர்ஸ் எல்லாம் இனிமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியா உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தது என் அம்மாவுக்கும் சேரனோட அம்மாவுக்கும் தான். கடைசி நேரத்துல என் அம்மா என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்களால சரியா பேசக்கூட முடியல. இங்க பாரு ஆதி, இனிமே நம் குடும்பம் உன் பொறுப்பு. தம்பிங்க எல்லாம் நீ பார்த்துக்கணும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ பொறுப்பா நடந்துக்கணும். உனக்கு சரியான வயது வரும்போது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு. நீங்க 2 பேரும் தான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். சத்தியம் பண்ணு. இதுதான் ஆதித்யனின் அன்னை கடைசியாக கூறியது திக்கி திணறி. இன்று வரை ஆதித்யனும் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை இம்மியளவு கூட குறையாமல் நிறைவேற்றி வருகிறான். இதையெல்லாம் கேட்டு வாசுகி என்ன கூறுவது என்று கூட தெரியாமல் திகைத்து போய் அமர்ந்து இருந்தாள். ஆனால் அவள் கண்களிலிருந்து நீர் மட்டும் வழிந்தபடி இருந்தது. ஆதித்யனும் அமைதியாக கண்கள் மூடி அமர்ந்து இருந்தான். அவன் கண்கள் முன் நடந்த அனைத்து காட்சிகளாக தெரிந்தனவோ என்னவோ, முகத்தில் வேதனை அப்படியே தெரிந்தது. வாசுகிதான் முதலில் சுதாரித்தாள். ஒரு 10 நாள் என் அப்பா அம்மா இல்லாம என்னால இருக்க முடியல. ஆனா ஆது எப்படி எல்லாத்தையும் தாங்கினான்? எப்படி அவ்வளோ பெரிய இழப்பை தாங்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்தான் என்று நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டாள். தன் மனதில் தோன்றியதை கேட்டும் விட்டாள். அவள் இத்தனை தூரம் தன்னிடம் ஒன்றி பேசுவதே பெரியது என்று தோன்றியது அவனுக்கு. மெல்ல தலையசைத்தபடி, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நான் சரியா தூங்கக்கூட இல்ல வாசு. சோழனும் பாண்டியனும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சேரன் அவன்தான் ரொம்ப அம்மா அம்மான்னு அடம் பிடிப்பான். என் படிப்பையும் விடாம பிஸ்னஸையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து இப்ப நினைச்சா கூட எனக்கு மலைப்பா இருக்கு வாசு. ஆனா இதுக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப துணையா இருந்தது எங்க வக்கீல் அங்கிள் தான். அத்தனை அன்பா பொறுப்பா எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்ப அவரும் எங்க கூட இல்ல. படிப்பு முடியவும் காட்டுத்தனமா உழைச்ச. வீட்டுக்கு வரவே மனசு வராது. ஆனா பசங்க இங்க தனியா இருப்பாங்களே, நானும் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? இந்த இழப்பு எல்லாம் மீறி தொழிலையும் முன்னேறி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்குள்ள யப்பா என்று கூறி தன் தலையை உலுக்கினான். இதையெல்லாம் அவன் கூறி முடிக்கும் போதே வாசுகி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். ஹே வாசு, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லடா, ஏன் அழுகிற? இப்ப எல்லாம் சரியா இருக்கு, இங்க பாருமா என்று தவித்தான். தன் கவலைகளை மறைத்து அவள் ஏன் அழுகிறாள் என்று புரியாமல். இல்ல, எனக்கு ஒரு 10 நாள் என் அப்பா அம்மா விட்டு இருக்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கே. நீ அந்த சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்ப. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் எப்படி அழுது இருப்பாங்க என்று அன்று அவர்கள் வேதனைப்பட்டதை இன்று நினைத்து அழுதாள்.
அவள் காரணத்தை கூறவும் ஆதித்யனுக்கு லேசாக சிரிப்பு எட்டி பார்த்தது. லூசு, அதான் எல்லாம் சரியாகிடுச்சுல்ல, இப்பதான் எங்களை எல்லாம் ஆட்டி படைக்க நீ வந்துட்டியே, அழுகாத என்று கூறி அவள் தலையில் முட்டினான். அவளுமே கொஞ்சம் சமாதானமானவள். இங்க பாரு, ஏதோ நீ சொன்னது கொஞ்சம் என்னைய மனசு இலக வச்சிடுச்சு. ஆனா அதுக்காக எல்லாம் நீ என்கிட்ட இப்படி ஒட்டாத என்ன என்று பழைய வாசுகியாக பேசியவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஆதித்யன். என்ன அப்படி பார்க்கற என்றாள். இல்ல, நான் சொன்னதை கேட்டு இவ்ளோ ஃபீல் பண்றியே, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு தோணலையா என்றான் ஒரு மாதிரி குரலில். அவன் கேட்ட கேள்வியில் திடுக்கிட்டவள் அதன் பிறகே தான் எடுத்த முடிவை நினைவு கூர்ந்து அவங்கள பத்தி என்கிட்ட பேசாதாது என்றாள் அழுத்தமான குரலில். இப்போது அவன் திடுக்கிட்டான். ஏன் வாசு, உனக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றாள் வாசுகி சற்றே கோபமாக. ஏனோ அவனும் காட்டமாக, ஏன்னு உனக்கு தெரியலையோ, நீ இப்ப வரைக்கும் நம்ம விஷயம் பத்தி ஏதா என்கிட்ட சொல்லி இருக்கியா? அப்போ நான் மட்டும் ஏன் உன்கிட்ட எதுவும் சொல்லணும் என்றாள் பதில் கேள்வியுடன். அவளது பதிலில் எரிச்சல் அடைந்தவன், அதுக்காக உன்னை பெத்தவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாமா? வேண்டாம், அதான் அதெல்லாம் உனக்கு தெரியும்ல, ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யற மாதிரி. இப்போவே சொல்லிட்டேன், அவங்க கிட்ட பேச சொல்லி என்னைய எப்பையும் சொல்லிடாத, அப்புறம் நான் உன்கிட்டையும் பேசணுமா இல்லையான்னு யோசிக்க வேண்டியது வரும் என்றாள் தன் நாங்காரத்தை எல்லாம் அடக்கிய குரலில். ப்ளீஸ் வாசு, இப்படியெல்லாம் சொல்லாத, அவங்க உனக்கு என்று கூறும் பொழுதே எனக்கு நல்லதுதான் பண்றாங்க, எல்லாமே என் நல்லதுக்குத்தான், இதைத்தானே சொல்ல வர? என் லைஃப்ல எப்படி ஒரு நல்லது நடந்திருக்குன்னு எனக்கும் தெரியுமே என்றாள் நக்கலாக. அவளது பதிலில் இருந்த உண்மை அவனுக்கும் உணர்த்தியதோ என்னவோ அமைதியாக, என்ன இருந்தாலும் அவங்க உன் பேரண்ட்ஸ் வாசுகி, அவன் முன் போதும் என்பது போல கையை காட்டி, என் அப்பா அம்மா கிட்ட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லித்தான் நான் அவங்க கிட்ட பேசணும்னு இல்லை, புரியுதா? வந்துட்டான் பெரிய இவனாட்டம் என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு சென்று விட்டாள். ஆதித்யனுக்கும் ஒன்றும் செய்ய இயலாதவனாய் அமைதியாக நின்றான். என்ன அண்ணி, பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேட்டபடியே வந்தனர் ஆதித்யனின் அன்பு தம்பிகள். அவர்களை பார்த்ததும் மனதில் எழுந்த பாரத்தை முயன்று ஒதுக்கி வைத்தாள் வாசுகி. இல்ல, இவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு நான் ஏதா பேசி பழையதையெல்லாம் ஞாபகப்படுத்திடக்கூடாது என்று எண்ணினாள். அவர்கள் கேட்டதுக்கு பதில் கூறாமல் மெல்ல நகைத்தபடி, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் உங்க அண்ணன் கிளாஸ் எடுக்கலையா என்றாள். பாண்டியன் சட்டென்று புரிந்து கொண்டான். அண்ணி, உங்களுக்குமா என்றான் ஐயோ பாவமாக. அவளும் ஆமாம் என்று தலையசிக்கவும், சோழன்தான், அப்போ அந்த கடுப்புலதான் அண்ணி காலையில நம்மளை போட்டு தரக்கிட்டாங்க போல எனவும் அங்கே ஒரு சிரிப்பலை பரவியது. வாசுகியும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து பேசவும் அங்கே ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஒருவரையொருவர் மாற்றி மாற்றி கிண்டல் கேலி செய்து பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருந்தனர். அப்பொழுதுதான் அங்கே வந்து சேர்ந்தனர் மருதுவும் பொன்னியும். பொன்னிக்கு இவர்கள் அனைவரும் ஒன்றாய் பேசி சிரிக்கும் காட்சியை பார்க்கவும் கண்களில் நீர் கசிந்தது. வாசுகிமா, இப்படி ஒரு சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எல்லாம் நீங்க வந்த நேரம்தான் வாசுகிமா. இந்த சந்தோஷம் எப்பையும் இங்க நிலைச்சு நிற்கணும் என்று கூறவும் வாசுகிக்கே மனம் ஏனோ செய்தது. மருதுவும் ஆதித்யனும் பேசியபடி வெளியே சென்று விட்டனர். அவர்கள் முகமே வாசுகிக்கு உணர்த்தியதோ ஏதோ விஷயம் இருக்கிறது என்று. ஆனால் அவளால் தைரியமாக கேட்க முடியாதே. மனதில் தோன்றிய கலக்கத்தை மறைத்து மீண்டும் ஆதித்யனின் தம்பிகளுடன் பேச ஆரம்பித்தாள். அனைவரோடு சேர்ந்தும் வீட்டை சுற்றி பார்த்தாள். சேரன்தான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு அண்ணி அண்ணி என்ற மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு இருந்தான். ஏனோ அவனை காணும் பொழுது வாசுகி தனக்குள் தாய்மை உணர்வு தோன்றுவதை உணர்ந்தாள். சோழன் அளவாக பேசினாலும் அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் அவள் மேல் இருக்கும் அன்பு வெளிப்பட்டது. பாண்டியன்தான் அருந்த வாளாக இருந்தான். வார்த்தைக்கு வார்த்தை அவளோடு வாதாடினான், கிண்டல் செய்தான். என்னதான் வசதியாக வளர்ந்தாலும் தங்களிடம் பாசம் காட்ட, கண்டிப்பு செய்ய, வீட்டில் அனைத்தையும் பொறுப்பாய் நின்று கவனிக்க ஒரு பெண் இல்லையே என்றுதான் அண்ணன் தம்பி நால்வரும் ஏங்கியிருந்தனர். ஆனால் இன்று வாசுகி அந்த வீட்டிற்கு வரவும் அந்த குறை தீர்ந்தது போல உணர்ந்தனர் அனைவரும். ஆதித்யன் எப்படி நினைத்தானோ, ஆனால் அவன் தம்பிகள் மூவரும் வாசுகியை முழுமனதுடன் அண்ணியாக ஏற்றுக்கொண்டனர். அவளுக்குமே இப்பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது மனதில் இனம் புரியாத ஒரு பந்தம் உருவாவதை உணர்ந்தாள். அது அவர்களை பற்றி தெரிந்ததாலோ இல்லை இரக்கத்தில் வந்ததா என்று எதுவும் புரியவில்லை. ஆனால்
ஒன்று மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஆதித்யனைப் போல இல்லை அவனது தம்பிகள். அவனோ முரடன், முன்கோபி, எப்பொழுதும் அரட்டலும் மிரட்டலும் தான் அதிகம். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. அண்ணி என்று அழைப்பதே நிஜமான அன்போடு உரிமையோடு அழைக்கிறார்கள். அதை வாசுகியின் மனம் உணர்ந்தே இருந்தது. ஆகையால் அவளும் அவர்களிடம் நன்றாகவே பழக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஏன் அண்ணி, எங்களையெல்லாம் காலையில அப்படி கிண்டல் பண்ணீங்க, ஆனா அண்ணனை மட்டும் நீங்க எதுவுமே சொல்லல என்று குறைபாடிக்கொண்டே இருந்தான் பாண்டியன். சோழன் அவனை பார்த்து முறைத்து, டேய், உனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்துட்டா உடனே தைரியம் கூடிருச்சு போல அண்ணனையே இழுக்கிற என்றான். இதையெல்லாம் அமைதியாக சேரன் வாசுகியிடம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். டேய் சோழா, நான் என்ன அண்ணனை கைய பிடிச்சா இழுத்தேன்? அதெல்லாம் அண்ணியோட வேலை. நான் கேட்டது, அன்னிக்கு அண்ணன் என்ன பிசினஸ் செய்யறார், என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாமா? எப்படினாலும் இந்த 10 நாளில் இவங்க அதெல்லாம் பேசி இருக்க மாட்டாங்க என்றான் கிண்டலாக. வாசுகியும் அவனது கிண்டலை உணர்ந்து, பாண்டியா, உன் ப்ராஜெக்டுக்கு எனக்கு ஒரு சுடி தச்சுக்குட என்றாள் கிண்டலாக. அண்ணி, நான் சரண்டர் என்று இரு கைகளையும் தூக்கி ஒரு கும்பிடு போட்டான். சோழனும் சேரனும், அண்ணி, நீங்க வந்ததுனாலதான் இவனை சமாளிக்க முடியுது, இல்ல மொக்க போட்டே எங்களை கொன்னுடுவான் என்று குற்றப்பத்திரிகை வாசித்தனர். வாசுகிக்கு இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வந்த ஒரே நாளில் என்னை அவர்கள் உறவாக மனதில் ஏற்றுக்கொண்டு இப்படி எந்தவித பேதமும் இல்லாமல் பேசி பழகுவதை எண்ணி வியந்தாள். தன் மனதில் தோன்றியதை கூறவும் செய்தாள். அண்ணி, உங்களுக்குத்தான் நாங்க புதுசு, ஆனா உங்களை எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசமாகவே தெரியும். சோ எங்களுக்கு நீங்க புதுசாவே தெரியல, அதனாலதான். என்ன 6 மாசமா என்றாள் திகைத்து. ஆமா அண்ணி, அண்ணன் உங்களை பார்த்து ஸ்லிப் ஆகி 6 மாசம் ஆச்சு. அப்போ இருந்த உங்களை தெரியும். அது மட்டும் இல்ல அண்ணி, நான் போன செம்ல நல்ல பெர்சன்டேஜ் வாங்கினதே உங்களால தான் என்றான் பாண்டியன் புதிதாக. இதென்ன புதுக்கதை என்பது போல பார்த்தாள் வாசுகி. ஆமா அண்ணி, நீங்க புக் எடுக்க லைப்ரரி வருவீங்க, நாங்க குடும்பத்தோட உங்களை பொண்ணு பார்க்க அங்க வருவோம். வந்த இடத்துல பஜ்ஜி சொஜ்ஜி கிடைக்காது, ஆனா நிறைய புக்ஸ் இருக்குமே. அண்ணன் உங்களை பார்ப்பான், நான் நோட்ஸ் எடுப்பேன், இவனுங்க 2 பேரும் எங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவானுங்க என்று கூறவும் வாசுகிக்கு மேலும் மேலும் ஆச்சரியம் கூடிக்கொண்டே போனது. இந்த பாண்டியன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லா விஷயம் வெளியே வந்துடும் போலவே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் அதே நேரம் ஆதித்யனின் குரல் கேட்டது. வாசு, உள்ளவா. அவனது அழைப்பு வரவுமே வாசுகி மற்ற மூவரையும் திகைத்து போய் பார்த்தாள். அவர்களோ ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்தனர். இவன் எப்ப உள்ள வந்தான், நான் பார்க்கலையே என்று எண்ணியவள் அனைவருக்கும் இரவு வணக்கம் கூறி உள்ளே சென்றாள். ஆதித்யன் தங்கள் அறையில் அமர்ந்து ஏதோ கோப்புகளை பார்த்தபடி வெளியே நடந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஒரு பக்கம் மனதில் பொறாமையாக கூட இருந்தது. தன் தம்பிகளுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லையே. திருமணம் முடிந்து இத்தனை நாளில் ஒரு முறை கூட அவள் அவனிடம் சிரித்து பேசவில்லை. அவ்வளவே ஏன், முகம் கொடுத்து சரியாக ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை கூட அவர்களிடம் இல்லை. ஆனால் வந்த ஒரே நாளில் தன் தம்பிகள் அனைவரும் அவளிடம் நன்றாக பழகும்போது மனதில் மகிழ்ச்சி தோன்றினாலும் பொறாமையாகவும் இருந்தது. தடுக்க முடியவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எங்கே தன் தம்பிகளிடம் பேசியே விஷயத்தை கறந்து விடுவாளோ என்ற பயமும் இருந்தது. அதனால்தான் அவளை உள்ளே அழைத்தான். உள்ளே வந்தவள், உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில எதுவும் இல்லையா? பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அவங்க முன்னாடி கூப்பிடுற, என்ன நினைப்பாங்க என்று பொரிந்தாள். அவனோ கோப்புகளில் இருந்து பார்வையை திருப்பாமல், உனக்கு என்ன, விடிய விடிய கூட பேசுவ, நாளைக்கு அவங்க 3 பேரும் நேரத்துக்கு கிளம்பி ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் எல்லாம் போக வேண்டாமா என்று கேட்கவும் தான் அவளுக்கு உண்மை உரைத்தது. மனதில் தான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் இவன் சொல்லித்தான் கேட்பதா என்ற எண்ணமும் தோன்றியது. நிஜமாவே அது மட்டும்தான் காரணமா என்றாள் கிண்டலாக. கண்டு கொண்டாளோ என்று ஒரு நொடி தயங்கியவன் வெளியே காட்டாமல் என்ன என்றான் கடுப்பாக. சரியான கடுவன் பூனை என்று கடிந்தவள் குளியறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தவள், நான் வீட்டை சுத்தி ஒரு வாக் போகணும் என்றாள் எங்கோ பார்த்தபடி. ஆதித்யன் கடிகாரத்தை பார்த்தான். அது இரவு 10 என்று காட்டியது. காலையில போகலாம், இப்போ பேசாம தூங்கு என்றான் கண்டிப்பாக. அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் தட்டி பேச வேண்டும் என்று முடிவு செய்து வந்தவள் இதையா கேட்கப் போகிறாள்? எனக்கு எப்படியோ இருக்கு, நான் கொஞ்ச நேரம் நடக்கணும் என்று கூறி நடந்தவளை கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான். உடும்பு பிடி கூட இத்தனை இறுக்கமாக இருக்காது போல. வாசுகியின் முகத்தில் அவள் உணரும் வழி தெரிந்தது.
நான் சொன்னா கேட்கணும், புரியுதா? இப்ப படு என்று கூறி அவளை இழுத்து வந்து மெத்தையில் கிடத்தினான். வாசுகி நடக்க வேண்டும் என்று கிளம்பியதே இதனால்தான். அங்கே தோப்பு வீட்டில் வாசுகியோடு ஆதித்யன் இருந்தது என்னவோ 2 நாட்கள்தான். மற்ற நாட்கள் எல்லாம் அவள் தனியாகத்தான் இருந்தாள். ஆனால் இன்று அவன் வீட்டிற்கே வந்து அவனது அறையில் தங்க நேர்கையில் அவளது மனம் சற்று முரண்டியது. அத்தனை பெரிய அறையில் அவ்வளவோ பெரிய மெத்தையில் அவனுடன் படுக்க ஏனோ வாசுகியின் மனம் இடம் தரவில்லை. இதை கூறினால் அவன் நிச்சயம் கத்துவான் என்று அவளுக்கு தெரியும். அதனால் அவன் உறங்கும் வரை வெளியே நடந்துவிட்டு வந்து அங்கே இருக்கும் ஒரு சிறு படுக்கையில் படுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தாள். ஆனால் ஆதித்யனோ அவளை நகரக்கூட விடவில்லை. அவனையே முறைத்தபடி அமர்ந்து இருந்தான். இரவு உடைக்கு மாறியவன் மெத்தையில் சாய்ந்து மிகவும் ரிலாக்ஸ்டாக அமர்ந்து இருந்தான். அவளை பார்த்து கண்ணடித்து, என்ன வாசு, இன்னும் கோபமா என்றான் சிரித்தபடி. 2 நிமிஷத்துக்கு முன்ன என்கிட்ட கோபப்பட்டது என்ன, இப்ப சிரிக்கிறது என்ன என்று எண்ணியவள் முகத்தை திருப்பினாள். அவனும் சிரித்தபடி, என்கிட்ட இப்படி முகம் திருப்புற வேலையெல்லாம் வேணாம், சொல்லியிருக்கேன்ல என்றான் சற்றே கண்டிப்புடன். அதற்கும் அவள் முறைப்பே பதிலாய் வந்தது. அவனோ அமைதியாக அவளை எதிர்கொண்டான். திடீரென வாசுகிக்கு சிரிப்பு வந்தது. அவளையே கேள்வியாக பார்த்தவனிடம், என்கிட்ட இருந்து என் செல்ல வாங்கிட்ட, ஆனா இங்கதான் இத்தனை போன் இருக்கே, நீ வெளியில போன அப்புறம் நான் அதிலிருந்து யார் கூடவும் பேச மாட்டேனா என்றாள். இப்பொழுது அவளை பார்த்து நக்கலாக சிரிப்பது அவனது முறையானது. ஆமா, நீ யாருக்கு பேச போற? உனக்கு தான் சொல்லிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையே. எப்படியும் போன் இருக்குல்ல, ஏன் போலீஸ்க்கு கூட பேசுவேன் என்றாள் அவளும் திமிராக. அவளை பார்த்து சிரித்தபடி அங்கு இருந்த வயர்லெஸ் போனை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்தா, டயல் பண்ணு, உனக்கு என்ன நம்பர் ஞாபகம் வருதோ அதுக்கு டயல் பண்ணு என்றான் அவளையே பார்த்து. அதை வாங்கி அவள் ஆன் செய்யவும் ஆதித்யனின் அலைபேசி ஒலித்தது. அதை எடுத்தவன், என்ன வாசு டார்லிங், என் நம்பருக்கே லாஸ்ட்ல கால் பண்ணிட்ட என்றான் நக்கலாக. அவள் அப்படியே திகைத்து அமர்ந்து இருந்தாள். என்ன அப்படி பார்க்குற? இங்கே இருக்கிற எந்த போனை நீ ஆன் பண்ணாலும் அது முதல்ல எனக்குத்தான் லைன் வரும். அப்புறம் நான் ஐயோ பாவமேனு மனசு வச்சு பெர்மிட் செஞ்சாதான் வேற லைன் மாறும் என்றான் வில்லன் போல. வாசுகியின் கடைசி நம்பிக்கையும் தகர்த்து எரியப்பட்டது. தான் இருக்கும் சூழ்நிலையை எண்ணி அவள் கண்களில் நீர் வழிந்தது. அமைதியாக கண்களில் நீர் வழிந்தபடி அமர்ந்து இருந்த தன் மனைவியை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. ஐ எம் சாரி வாசு, எனக்கு மட்டும் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த ஆசையா என்ன என்று ஒரு நொடி இழக ஆரம்பித்த தன் மனதை கடிவாளம் இட்டு நிறுத்தினான். வாசுகி, நான் சொல்றத நல்லா கேளு என்று ஆரம்பித்தவன் அவள் திகைத்த முகத்தைக் கண்டு வருந்தினாலும், இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. உனக்கு தேவையானது எல்லாம் இங்கேயே உனக்கு கிடைச்சிடும். அப்புறம் எனக்கு தெரியாம எதுவும் செய்யலாம்னு நீ நினைச்சாலும் அது எல்லாம் இங்க செல்லுபடியாகாது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புரியுதா? என் தம்பிங்க கிட்ட பேச்சு கொடுத்து நீ எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் நான் வளர்த்த பசங்க. ஒவ்வொருத்தனும் விடாக்கண்ட கொடாக்கண்ட என்று அவன் பேச பேச வாசுகியின் முகம் மாறியது. அவள் மனதில் சூறாவளி சுனாமி அனைத்துமே ஏற்பட்டது. தன் வாழ்க்கையை எண்ணி முதல் முறையாக பயந்தாள். எத்தனை நாட்களுக்கு இந்த கொடுமையை தாங்குவது என்று எண்ணியவளுக்கு கிடைத்த விடை என்னவோ 0 வாசுகியின் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கூற வேண்டியது அவளது பெற்றோரும் அவளது கணவனும். அவர்களோ எங்கே என்றே தெரியவில்லை. இங்கே கண்முன்னே அமர்ந்து இருப்பவனோ எதுவுமே கூறுவதாக இல்லை. அவள் மனதில் ஒட்டிக்கொண்டு இருந்த சிறு நம்பிக்கையையும் ஆதித்யன் தன் வார்த்தையால் துடைத்து எறிந்தான். தேம்பி அழக்கூட தெம்பில்லாமல் மௌனமாக கண்ணீர் வடித்தாள். அது கூட அவனுக்கு பொறுக்கவில்லை போல. இப்ப ஏன் இப்படி வாட்டர் ஃபால்ஸ் ஓபன் பண்ற? எனக்கு இப்படி சும்மா சும்மா அழுதா பிடிக்காது. இங்க என் பேச்ச கேட்டு நடந்தா உனக்கு நல்லது. கேட்டுத்தான் ஆகணும், இல்ல வேற வழியில் உன்னை அடக்க வேண்டியது வரும் என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்தும் விட்டான். இனி என்ன செய்ய போகிறாய் வாசுகி என்று அவள் மனம் அவளிடம் கேட்ட கேள்வியே பூதாகரமாக இருந்தது. இனி என்ன செய்ய முடியும்? தங்கக்கூண்டில் அடைப்பட்ட கிளிதான் இனி வாசுகி. இதோ இத்தனை பெரிய கோடீஸ்வரரின் மனைவி. சொடுக்கு போட்டால் உடனே வந்து முன்னே நிற்க வேலையாட்கள், எண்ணியதை வீட்டிற்கே கொண்டு வரும் வசதி. ஆனால் இத்தனை இருந்து என்ன பயன்? இப்படி ஒரு மனைவி இருக்கிறாள் என்றே ஊர் உலகிற்கு தெரியாது. குடிசையில் வாழும் பெண்ணுக்கு கூட கணவனின் அன்பும் நேசமும் அக்கறையும் கிடைக்கும். இங்கே ஒரு நேரம் பனித்துளி, மறுநேரம் தணல் மழையாக பொழிபவனை என்னவென்று நினைப்பாள் அந்த பேதை. எதுவும் பேசத் தோன்றாமல் அமைதியாக அவன் உறங்குவதையே கண்ணமைக்காமல் பார்த்தாள்.